அடச்சா நேத்து மேட்ச்ல குஜராத் கடைசி வரைக்கும் போராடி கடைசியில அவங்களால மேட்ச ஜெயிக்க முடியாம போயிடுச்சேப்பா. இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நேத்து குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் நடந்த மேட்ச் வந்துருந்துச்சுங்க. நேத்து மேட்ச்ல ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 210 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த அளவுக்கு ஸ்கோர் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ராஜஸ்தானோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வழக்கம் போல வேற லெவல்ல வந்துருந்துச்சு. ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி இவங்க 2 பேரும் பவர் பிளேல அடிச்சு நொறுக்கிட்டாங்க. பவர் பிளேல வந்து ஸ்கோர் பயங்கரமா வந்து எகிரிருச்சு. இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கன்டினியூ ஆகும்னு நினைக்கும்போது, அப்பதான் ரஷீத் கான் இருந்துகிட்டு பவர் பிளேக்கு அப்புறம் வந்து சூரியவன்சியோட விக்கெட்ட வந்து எடுத்தாரு. சூரியவன்சி அவுட் ஆனா என்ன, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஸ்வால் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாருங்க. அதுக்கப்புறம் அவரோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஜெய்ஸ்வாலும் வந்து ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ராஜஸ்தானோட ஸ்கோர் கம்மியாயிரும் நினைக்கும் போது அப்பதான் துருஜ் இருந்துட்டு, ஹலோ நான் இருக்கேன்ல களத்துல, நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு சொல்லி மனுஷன் அதிரடின்னு சொல்லி பட்டையை கிளப்பிட்டாருங்க. நேத்து மேட்ச்ல அவர் அதிரடி காட்டி 75 ரன் வந்து எடுத்தாரு. இவரோட அதிரடினால நேத்து ராஜஸ்தான் 20 ஓவர் முடிவுல 210 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஸ்கோரை பார்த்தவொடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எப்பா இது ஒரு டஃப்பான டார்கெட் தான். இருந்தாலும் குஜராத் நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தா இந்த மேட்ச வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல நேத்து மேட்ச்ல வந்து சுப்மன் கில் இல்ல. அதுக்கு பதிலா வந்து குஷாக் வந்து களமிறங்குனாரு. குஷாக்கும் அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்லயே வந்து பவர் பிளேல நல்ல ஸ்கோர் வந்துருச்சு. எப்படி ராஜஸ்தான் பவர் பிளேல அடிச்சு நொறுக்குனாங்களோ, அதே மாரி நேத்து குஜராத்தும் பவர் பிளேல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்தாங்க. அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் கன்டின்யூ ஆகும்னு நினைக்கும்போது, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, குஷாக் வந்து அவுட் ஆனாரு. இன்னொரு பக்கம் சாய் சுதர்ஷன் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு 70 ரன்னுக்கு மேல எடுத்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் கன்டின்யூ ஆகும்னு நினைக்கும்போது, அவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜோஸ் பட்லரும், பிலிப்ஸும் வந்து இருந்தாங்க. இவங்க இருக்கிற வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எப்படி இவங்க மேட்ச வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்கன்னு. அப்பதாங்க பிலிப்ஸ் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் குஜராத்துக்கு சீட்டுக்கட்டு மாரி மடமடன்னு விக்கெட் போக ஆரம்பிச்சுச்சு. பிலிப்ஸ் அவுட் ஆன அதே ஓவர்ல வாஷிங்டன் சுந்தரும் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜோஸ் பட்லரு, ராகுல் திவாத்தியா, ஷாருக் கான் சொல்லி எல்லாரும் வர நடைக்கட்டன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமும் குஜராத்துக்கு இந்த மேட்ச வின் பண்ண வாய்ப்பு இருந்துச்சு. கடைசி ஓவர்ல 11 ரன் எடுத்தா வின் அப்படின்ற சிச்சுவேஷன் இருந்துச்சு. அப்ப களத்துல ரஷீத் கான் இருந்தாரு. கண்டிப்பா இவர் ஏதாவது ட்ரை பண்ணுவார்ன்னு எதிர்பார்த்தோம். அப்ப 2 பால்ல 7 ரன் எடுத்தா வின் அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்கும்போது, ரஷீத் கான் ஒரு சூப்பரான ஷாட் ஆடுனாரு. ஆனா அந்த பிரஷரான சிச்சுவேஷன்லயும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து பவுண்டரி லைன்ல நின்னு ஒரு கேட்ச புடிச்சிட்டாருங்க. இதனால வந்து குஜராத்னால மேட்ச வின் பண்ண முடியாம போயிருச்சு. இதனால ராஜஸ்தான் நேத்து மேட்ச 6 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச வின் பண்ணது மூலமா ராஜஸ்தான் வந்து கன்டினியூஸா 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. குஜராத் இந்த மேட்ச தோத்தது மூலமா கன்டினியூஸா 2 மேட்ச் வந்து தோத்துருக்காங்க. இனிமேல் வரப்போற ஐபிஎல் மேட்ச்ல குஜராத் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேத்து நடந்த இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.